நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீர்வளத்துறை இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கும் அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்நாடக அணைகளிலிருந்து நீர்த்திறப்பு அதிகரிப்பின் காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன் வழங்கலாம் கேட்கலாம். சிலம்பரசன், நீர்வளத்துறை என்னென்ன எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட இருக்கு? நிச்சயமாக குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணசாகர் மற்றும் கபினி அணை நீர்மட்டம் உயர்ந்துள்ளதை தொடர்ந்து எந்த நேரத்திலும் 25,000 கனஅடி முதல் 70,000 கனஅடி வரை தண்ணீர் திறந்து விடப்படலாம் எனவும், குறிப்பாக அதன் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து 50,000 முதல் 70,000 கனஅடி வரை எப்போது வேண்டுமானாலும் தண்ணீர் திறக்கலாம் என்ற காரணத்தினால் தற்போது நீர்வளத்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ள. குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களான 11 மாவட்டங்களுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஏற்கனவே தொடர்ந்து மேட்டூர் அணை 120 அடி எட்டிய நிலையில் தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணை எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் 120 அடி எட்டும் என்பதால் மேட்டூர் அணையிலிருந்து 50,000 கனஅடி முதல் 70,000 கனஅடி எந்த நேரத்தில் வேண்டாலும் திறக்கப்படலாம் என்பதால் அந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு, குறிப்பாக அந்த 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதோடு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வது, அதே போன்று அந்த பகுதியில் குளிப்பதோ துணி துவைப்பதோ போன்ற சம்பவங்கள் ஈடுபடுவதை தடுப்பது போன்ற முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தற்போது அறிவுறுத்தியுள்ளனர். குறிப்பாக தற்போது இந்த காவிரி பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக கிருஷ்ணராய் மற்றும் கபினி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் எந்த நேரத்திலும் 25,000 கனஅடி முதல் 70,000 கனஅடி தற்போது திறக்க உத்தரவிட்டுள்ளனர். இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு மீண்டும் இந்த நீர்வரத்து வர உள்ளதால் எந்த நேரத்திலும் மேட்டூர் அணை திறக்கப்பட வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இந்த 11 டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.